பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஊடகங்கள் வாயிலாக மக்களை சந்திச்சிருக்காரு. அதன் வாயிலாக ஒரு பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒரு சிறப்பான அரசியலையும் ஒரு தூய்மையான அரசியலையும் தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கறத ஒரு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், அமித்ஷா அவர்கள், திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்ச உண்மைதான். அவர் மோடிஜி அவர்கள்ட்ட அமித்ஷா கிட்ட நிறைய எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவர் திமுக கவர்மெண்ட்டை, அதாவது நம்ம இப்போ நடந்துட்டு இருக்க கவர்மெண்ட்டை திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுல அவர் ரொம்ப முஸ்டிப்பா வேலை செய்தார். திடீர்னு ஒரு நாள் டக்குனி பார்த்தா நாங்கள் ஏடிஎம் கூட கூட்டணி போக போகிறோம், அதனால நான் மாநிலத்தை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருந்தாங்க, அண்ணாமலை அவர்களை நீங்க தலைவர்ல இருந்து எடுத்துக்கிட்டா நான் உங்க கூட கூட்டணி வரேன்னு அவங்க கேட்டதாட்டா சமூக வலைத்தளத்துல பல இடத்துல நம்ம பார்த்துருப்போம், நம்ம பார்க்காமலாம் கிடையாது. சரியா? அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அண்ணாமலை அவர்களுக்கு பதிலாக நயனா நாயன்ஜி மாநில தலைவராக உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும்போது யாரா இருந்தாலும் எவ்வளவுதான் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அப்செட் இருக்குமா இருக்காதான். சரி, அவர் திமுகவை ரொம்ப எதிர்த்தவர், யாருமே செய்ய முடியாத அளவுக்கு திமுக ஊழலே கொண்டு வந்தாரு. ஏன் ஒன்றும் இல்லை, இப்போ செந்தில் பாலாஜி ஊழல் கொண்டு வந்தாரு. இப்போ நீங்க பார்த்தாக்கி நேரு 888 கோடி ஊழல், அதாவது அந்த டிஎன்பி எக்ஸாம் நகர, அதாவது குடிநீர் வளங்களிலிருந்து நகர குடிநீர் வளங்கள்லேருந்து வேலை கொடுப்பாங்களா, அதுக்கு அவங்கள பாஸ் பண்ணி இருக்கிறது, இது பண்றது எல்லாருமே குறைஞ்ச 35 லட்சம் ரூபா ஓவரால்ட்டையும் வாங்க ஊழல் வெளியே வந்திருக்கு இன்னைக்கு. அப்படி டிஎம்கே ஃபைல் 1, 2 அவர் வெளியிட்டார். சரிங்களா? அவர் ஒரு தூய்மையான அரசியல் அங்கே எதிர்பார்த்தார் தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ நிறைய செய்யணும்னு ஒரு ஆதரவு வந்தார். அவர் ஒரு ஐபிஎஸ் தெரியல அவங்களுக்கு, அந்த வேலையை விட்டுக்கிட்டு எதுக்கு வந்தாருன்னா மோடிஜியும் அமித்ஷாஜியும் நம்பி வந்தாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு மைனஸ் அவர்களை படுது, அதனால அவர் இந்த கொஸ்டினை திரும்ப எழுப்பியிருக்காரு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, தெரியல, நீங்க பார்த்துருப்பீங்களா, என்னன்னா நான் பார்ப்பேன் தூய்மையான அரசியல் கொடுக்கல, வாங்கல மோடிஜியும் அமித்ஷாஜியும் எனக்கு ஒரு தூய்மையான அரசியல் கொடுக்கலன்னா நான் கண்டிப்பா என் பாட்டுக்கு நான் என் ஊர்ல போய் என் வேலையை பார்த்துட்டு என் விவசாயத்தை பார்த்துட்டு நான் போயிடுவேன். இல்லைன்னா நான் ஏதாவது நாட்டுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைச்சா நான் அரசியல் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு சமூக ஆர்வலரா, ஒரு ட்ரஸ்ட் ஓரியன்டா இருந்து ஒரு இது இருந்தாந்து நான் ஏதாவது நல்லா செஞ்சுட்டு போயிடறான்னு சொல்றாரு. அவரு சொல்றது கரெக்ட் தான். அப்போ ஏதோ ஒரு சந்தேகம் சம்திங் நடந்துட்டு இருக்குது உள்ள. இன்னும் அவருக்கு மனசு கொஞ்சம் ஒப்பிக்காத அளவுக்கு நடக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமே, நாலு என்ன எலெக்ஷன் என்ன ஒரு 6 மாசம் இங்க இருக்குது, பார்க்கலாம். இது ஒவ்வொரு பாஜக தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்க அவருடைய பேச்சு ஏன்னா உழைச்சவங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது எங்கேயும் மறுக்கப்பட்ட மாதிரி அவருடைய பேச்சு இருக்கு. நீங்க ஒரு பாஜக தொண்டனா இருக்கிறீங்க, அப்போ அந்த வரிசையில உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? ஏங்க அவர் சொல்ல 100 உண்மை. என்ன தெரியுமா, நாங்க ஒவ்வொரு பாஜக காரணம் எவன்கிட்ட நாங்க கொள்ளையடிச்சு ஒண்ணு நாங்க செலவு பண்ணல எங்க கட்சிக்காக. எங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து செலவு பண்ணி நாங்க இன்னைக்கு கட்சியை வளர்க்குறோம். அதை மேல இருக்க யாரா ஒரு ஆள் எழுதி சொல்லிட்டு போய் பார்ப்போம். இல்ல நாங்க பணம் கொடுத்தோம், நாங்க கொடுத்தோம், இல்ல ஓட்டுக்கு பணம் நாங்க அவ்வளவு கொடுத்தோம், நாங்க இங்க அடிச்சு மாத்திட்டோம் அப்படின்னு யாரா ஒரு ஆள் சொல்லிட்டு போய், நாங்க ஒவ்வொரு பாஜக தொண்டரும் அடிமட்ட தொண்டரும் சொல்றேன், இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கோம் லோக்கல் கவர்மெண்டால. வெளிச்சலையுமே அவர் பேச்சு கூட எங்களால பேச முடியல. சரியா? அந்த அளவுக்கு நடக்குது. அவர் அந்த அளவுக்கு ஆதங்கத்துல இருக்கிறாரு. ஏன்னா அவர் தொண்டனோட இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் என்னோட சின்ன வயசு தான், நான் என்னன்னு சொல்ல, இருப்பினும் அவரை ஒரு தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆட வேண்டிய அளவுக்கு ஒரு இதான தலைவர். ஏன்னா ரொம்ப நாளாவே நாங்க ஒரு நேர்மையான ஒரு தலைவர், நேர்மையான தலைவர்னா ஒரு தைரியமான தலைவர் நாங்க பார்க்கல. சரியா? ஆனா திடீர்னு நாங்க ஒரு 3 வருஷமா எங்களுக்கு அது எப்படி இந்த ஒரு குளுக்கோஸ் பாஞ்ச மாதிரி இருந்தது ஒரு அண்ணாமலையோட பேச்சு. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வளர்ந்தாலும் அடிமட்ட தொண்டனை காத்தா தெரியுமா. இன்னைக்கு அடிமட்ட தொண்டன் பிஜேபி காரன் அவன் என்னமா பேசிட்டு போறான். ஆனா அதுக்கு யாராவது குரல் கொடுக்குறாங்களா? இப்ப ஒரு விஷயம், ஒவ்வொரு தலைவர்களும் இருக்காங்க, ஒவ்வொன்றா பேசுறாங்க, உண்மையில அவங்க கருத்தை பேசிட்டு போறாங்க. ஆனா தொண்டனை புரிஞ்ச ஒரே தலைவன் பாஜகவுலன்னா இன்னைக்கு இருக்கிறேன்னு சொல்றேன், அண்ணாமலை தவிர இன்னொருத்தர் யாருமே கிடையவே கிடையாது. மாற்று கருத்து இல்ல. மக்கள் பிரச்சனையை இன்னைக்கும் தொடர்ந்து ஒரே மாநில முன்னாள் மாநில
இருந்தாலும் அதிமுக காரவங்க கூட இன்னுமே அவரை வந்து ஒரு வஞ்சித்து பேசக்கூடிய அளவுல தான் இருக்கிறாங்க. அதுவும் அவருக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு அவர் பேசினதை வச்சு நம்மளால கருத்து எடுக்க முடியுது. நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கு, ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை தேடிட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி நான் உங்க கருத்து. ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன் தெரியுமா, 2024 வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் சந்திச்சோம் சரியா. அப்ப வந்து மதத்தை காரணம் காணிச்சு பாஜக வந்து இந்துக்களுக்கு சம்பந்தமான மதம் சொல்லி நம்ம கட்சியை வந்து ஒதுக்கி வச்சுட்டு போனவர் தான் வந்து அதிமுகவின் இந்நாள் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் சரியா. அந்த நேரத்துல வந்து அண்ணாமலை கொடுத்த ஒரே ஒரு தைரியம் தான் அவ்வளவு தொண்டர்களுக்கும் வந்து ஒரு ப்ரொபோஸ் பண்ணிருந்தேன்னா, நான் ஓட்டு வங்கி அதிகமா எடுப்பேன், நானும் ஜெயிப்பேன்னு சொல்லி அவ்வளவு தொண்டனுக்கும் அது ஒரு ஊன்றுகோலா இருந்து உண்மையிலே பாடுபட்டவர் அண்ணாமலை. இதுல எந்த மாற்றம் கிடையாது. இன்னைக்கு வந்து அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவருடைய சட்டம். ஏன்னா அடுத்த நமக்கு வந்து 2029 தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சரியா. அப்போ வந்து அடுத்த தான் வந்து தேசிய பாஜக வந்து அவங்களுடைய ஆதரவுக்காக இப்பவுமே சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. இது வந்து இயற்கை. சட்டமன்றத்தில் வந்து லோக்கல்ல எந்த கட்சி நம்ம இதாக இருக்கோ அந்த கட்சியோட வந்து தேசிய கட்சி சேர்றது உண்மைதான். நான் இதுல அதுக்காக வந்து சில அசைன்மெண்ட் வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் கூட அந்த பேட்டிலோட வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, எனக்கு அம்சாஜி சொன்னதை நான் பின்பற்றி இருக்கிறேன், நான் யாரையும் வந்து பேச விரும்பல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதனால வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அவரு அப்படி என்ன ஒரு ரகசியம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு சொல்லியிருக்காரு, வாய்ப்பூட்டு சட்டம் போல அது வந்து அவர் மாமன் காட்டு வராது இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு என்ன ஒரு இல்ல, நம்ம சமூகத்தில் முன்னாடி பார்த்தோம் அண்ணாமலை இருக்கனால நாங்க வந்து கூட்டணி விட்டு வெளியே போறோம்னு சொன்னாங்க. அப்போ அண்ணாமலை தலைவராக இருக்கிறத விட அவரை வந்து வேற ஏதாவது பொறுப்புல வைங்க வச்சா நாங்கள் கூட்டணி வரணும் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம சமூகத்தில் நிறைய பார்த்துருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி ஏதோ ஒரு அசைன்மெண்ட் பிஜேபிக்கும் அதிமுகவும் இருக்கலாம். அதை வந்து மறுப்பு தெரிவிக்கல. நானும் வந்து இன்னைக்கு நான் உங்களை ஒரு உண்மையான சொல்றேன், நாங்களும் வந்து மோடியின் ரசிகன் தான் சரிங்களா. இன்னைக்கு வந்து மோடிஜி வந்து ஒரு சுத்தமான அரசியல் கொடுக்குறாரு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம உண்மையில் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கவன்ட்ட கேட்டா தெரியும் தாய்நாட்டுக்கு மதிப்பு. அவன் சொல்லுவான் தாய்நாட்டுல இருக்கிறவருக்கு தெரியாது, பெற்ற தாயோட இருக்கிறவருக்கு தாயோட மதிப்பு தெரியாதான், தாயை விட்டு பிரிஞ்சு போனவங்க தான் தாயோட மதிப்பு தெரியுமா. அதே மாதிரி இன்னைக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள்கிட்ட கேட்டா அவங்க இன்னைக்கு சொல்லுவாங்க. அவன் தமிழனா இருந்தா கூட மோடிஜியை வந்து உயர்த்தி தான் பேசினாங்க, யாரும் குறைச்சி தான் பேசல சரியா. இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குது. மோடிஜியோட அரசியல் வந்து சுத்தமான அரசியல். அமித்ஷாஜி வந்து கரெக்டாக ஒரு நாட்டை பாதுகாக்கிற உள்துறைங்கிறது சாதாரணப்பட்டே கிடையாது. எல்லாரும் வெளியே சொல்லலாம். நம்ம நாட்டை எப்போ என்ன பண்ணலான்னு காத்துட்டு இருக்கான். ஏன் தெரியுமா, நம்ம நாடு முன்னேற்றம் வந்துட்டு இருக்குது. பொருளாதாரத்திலும் சரி மக்கள் வாழ்விலும் சரி எல்லாரையும் முன்னேற்றம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு சுதந்திரமா அங்கே இருக்கிறனாக்கி உள்துறை கட்டமைப்பு நம்ம கரெக்டா இருக்குது, அதனால சுதந்திரமா இருக்கும். ஒரு விஷயம் எல்லாம் நீங்க புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் நம்ம முன்னாடி வந்து பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு கலவரங்கள் பார்த்துருக்கோம், எவ்வளவு இடத்துல என்னெல்லாம் நடந்து நம்ம பார்த்துருக்கோம், பார்க்காம இல்லை. இன்னைக்கு எங்கேயா நடக்குதா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம உள்துறை அமைச்சரும் கரெக்டா இருக்கனால நம்ம எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லாமல் இருக்குது. உண்மையிலே நல்ல அரசியல் கொடுப்பாங்க, அண்ணாமலை ஜி எதிர்பார்த்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.